பப்ளிக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சமீபத்தில் நம்மளுடைய பப்ளிக் நேயர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, அஜித்துடைய ஒரு அப்டேட் கூட இது வரைக்குமே பண்ணலையே சார், கரண்டில் பண்ண போகிற படத்தில். ஆனால் கடைசியாக வந்த குட் பேட் அகிலி படத்தினுடைய அப்டேட்டை வந்து நீங்கள் அப்பைக்கப்போ நீங்கள் புதுசு புதுசாக சொல்லிட்டு இருந்தீங்க எங்களுக்கு. அதை பார்க்கும்போதே படத்தை எப்போ பார்க்கணுங்கிற ஆசை தான் எங்களுக்கு வந்தது. அதுவும் குறிப்பாக வந்து படம் முடிஞ்சு வெளில வந்துடாதீங்க, கடைசி ஒரு 5 நிமிஷத்துக்கு அதை பாருங்கன்றது மாதிரி நிறைய நீங்கள் பேசியிருந்தீங்க. பட்டு படம் முடிஞ்சு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும், இந்த மேக்கிங் வீடியோவும் அஜித்தோடைய அந்த இது பார்க்கும்போது தான் அது அது எங்களாலேயே அந்த இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கே முடியல அப்படிங்கிற மாதிரி நம்ம நேயர்கள் சொன்ன விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா இந்த கைத்தட்டலும் மிசிலும் தியேட்டரை வந்து அதிர வச்சதுன்னே சொல்லலாம். குட்படைகளுடைய எண்டு படம் முடிச்சுட்டு வரும்போது. ஸோ அப்பப்போ அந்த படம் கரண்ட் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருடமாக வந்து அஜித் அவர்கள் வந்து கார் ரேஸ் போனதுனால நம்ம அதை ரெண்டாவது அவருடைய AK-64 வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன்ல ஆதிக் ரவிச்சந்திரன் ஸ்கிரிப்ட் வைஸ் எல்லாமே முடிவு பண்ணி வச்சுட்டாரு. தயாரிப்பாளர் இன்னும் யாரு அப்படிங்கிறது முடிவு பண்ணாதனால வந்து நம்ம வந்து அந்த ரிசல்ட் வராம இறுதியான ஒரு முடிவை நம்ம நேர்களுக்கு சொல்ல முடியல. அதில் தல ரசிகர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க. இது மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு நடுவில் எந்த தயாரிப்பாளருமே நிறைய இந்த பணப்பிரச்சனை ஒன்று ஓடிச்சு, சம்பள பிரச்சனை. 180 crores வரைக்கும் கேட்கும் போது 165 வரைக்கும் அவர் வந்தார். அவருடைய பிஸ்னஸ் கிட்டத்தட்ட ஒரு 250 crores வரைக்கும் இருந்தது. பார்த்தோம்னா கடைசியில் ஒரு 175 180 வரைக்கும் தான் பிஸ்னஸ் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் போது தான் அஜித் அவர்கள் கேட்கக்கூடிய பணத்தை தருவதற்கான தயாரிப்பாளர்கள் வந்து இறங்கி வர முடியல அவங்களால. ஸோ பெரிய பெரிய பேனர், ஏற்கனவே அஜித் அவர்களை வச்சு படம் தயாரித்த பேனர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 100 கோடி 110 கோடி வரைக்குமே வந்தாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது அஜித் அவர்கள் அந்த சம்பளத்தில் இறங்கி வராமல் போனது தான் நிறைய தயாரிப்புகள் வர முடியல. நான் குட் பை அகிலி முடிச்சோடனே அதனுடைய விநியோகர் பார்த்தீங்கன்னா ரோவி பிக்சர்ஸ் ராகுல் அவர்கள் உடனடியாக படம் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு அஜித் அவர்கள் டேட்லாம் இருந்தது. நவம்பர் மாதமே 2025 நவம்பரே பிளான் பண்ணுறது மாதிரி இருந்தது. அஜித் சார் இங்கே வந்திருந்தார். பட் ஆனால் இந்த சம்பள பிரச்சனை வரும்போது அவரால் ஒன்றும் முடியல. நானும் வட்டிக்கு தான் வாங்கிலாம் பண்ணணும் சார் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசும்போது அது அப்படியே கொஞ்சம் ஆஃப் ஆச்சு. அப்புறம் திரும்பி ஜனவரி மாதம் கார் ரேஸுக்கு போயிட்டார். போயிட்டு அதுக்கப்புறம் எப்படி பண்ணலான்னா இங்கே ஆதிக் ரவிச்சந்திரன் ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டு இருக்கார். எப்படி இருந்தாலும் அஜித் சார் வந்து கதையை கேட்டார். ஏன்னா ஏன் ஆதிக்கு வெயிட் பண்ணுறாரு, கமிட்மெண்ட் எதுவும் போகல அப்படின்னா, குட் பை அகிலியோட ப்ரொடியூசர் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா அஜித் அவர்களை வச்சு அடுத்த படம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அப்போது டைரக்டர் மட்டுமே பார்த்தீங்கன்னா தெலுங்கு டைரக்டர் அவங்க சொன்னாங்க. அது வந்து அஜித் சாருக்கு உடன்பாடு இல்லை. என்னன்னு கேட்டால் எனக்கு குட் பை அகிலி இருக்கும்போது ஆதிக்கு ஒரு கதையை சொல்லிட்டார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்த படத்துக்கு நீ தான் டைரக்டர் அப்படிங்கிறது ஆதிக்கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் வேற ஒரு டைரக்டர் வச்சு பண்ணோம்னா அது நம்ம சொல்லியாச்சு வாக்கு கொடுத்தாச்சு நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால மைத்ரி மேக்கர்ஸுடைய அவங்க நிறுவனம் தயாரிப்பில் அடுத்த கமிட்மெண்ட்டோட அந்த அஜித் சார் பண்ணாம போனார். நான் ஆதிக்கிட்ட ஒரு வார்த்தை நம்ம சொல்லிட்டோம் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தினால. பட் நாள் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஓடிடுச்சு. சுரேஷ் சந்திராவும் நிறைய தயாரிப்பாளர் நம்ம இங்கே இருக்கிற ஏஜிஎஸ் நிறுவனம்லாம் பேசின விஷயங்கள் இருக்குது. அவங்க படம் பண்ணுறது ரெடியாக இருந்தாங்க. ஆனாலும் அவங்க வந்து ஒரு 100 கோடி வரைக்கும் தான் சம்பளம் அப்படிங்கிற மாதிரி வந்தது. ரெண்டாவது விஸ்வாசம் பண்ண அந்த டைப் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் கூட வந்து அஜித் பண்ணலாம் சார், சம்பள பிரச்சனை தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற அவர்களும் சொல்லி படம் பண்ணுறதுக்கு தயாரிப்பாளர் இருந்தும் இந்த ஒரே ஒரு ரெமினேஷன் பிரச்சனைனால எல்லாமே வந்து பேக் அடித்தாங்க. சுயரீதியாக சுரேஷ் நரவன் நிறைய பிஸ்னஸ் மேன்ட்டெல்லாம் கூட போய் பேசப்பட்ட சில தகவலும் வந்துச்சு நமக்கு அதை. பட் அவர்களுக்கு இது புதுசு, அதனால் அவர்களும் யோசிக்க ஆரம்பித்தாங்க. கடைசியில் என்னடா ஒரு பெரிய அல்டிமேட் ஸ்டார் அவர் தலை, பட் ஏன் இந்த ஒரு விஷயத்தினால இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு யோசிக்கும் போது தான் இது இருக்க வந்து, ஏன்னா விஜய் அவர்கள் வந்து ஜனநாயக படத்தோட கடைசி படம்னு சொல்லி அரசியலுக்கு போனாங்க, சிஎம் ஆயிட்டாங்க. இப்போ அவருக்கு ஈக்குவலாக அந்த போட்டியாக இருந்தது விஜய் அவர்கள் மட்டும்தான். ஏன்னா எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், அதுக்கடுத்து விஜய், அஜித் அப்படிங்கிறதா இருந்தது. இப்போ அவர் இல்லாதனால பார்த்தோம்னா விஜய் அவர்கள் சம்பளம் ஒரு படம் ஹிட்டாக ஏற்றோம்னா அஜய் சாரும் ஏற்றிட்டே இருப்பாங்க 10 கோடி 15 கோடி அப்படின்னு. அப்படிதான் ஏறி நிறையா வந்தது. பட் அவர் இல்லாதனால அந்த இடத்த ஃபில் பண்ணுறது இப்போ மற்ற வந்து ஹீரோக்கள் போட்டி போட்டுருக்காங்க. அஜித் அவர்கள் இந்த சம்பளம் ஒரு பிரச்சனைகள் தான் தாமதமானது. நிறைய ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணி பார்த்தாங்க, சரியாக வரல. இறுதியாக வந்து இனிமேல் தாமதிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால இப்போ கார் ரேஸுக்கும் போகல. ஆனால் எப்போ திடீர்னு எந்த ஃபார்முலா வரும் திடீர்னு போவாங்கிறதும் தெரியல. ஏன்னா கார் ரேஸில் பண்ணும்போதெல்லாம் அந்த காரு ஒரு 3-4 குட்டிக்கன் அடிச்சதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை கண்டே கொஞ்சம் நிறைய தரப்பில் வந்து கொஞ்சம் பயந்த விஷயமும் ஒன்று இருக்குது. ஏன்னா 10 நாள் நான் கார் ரேஸுக்கு போவேன், திரும்பி ஒரு 10-15 நாள் ஷூட்டிங் வருவேன், மாறி மாறி இருப்பேன்னு சொன்னது வந்து சில பேர் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அதை எந்த தயாரிப்பில் வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க.
அப்பதான் இறுதியா என்ன முடிவு பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் எந்த ப்ரொடியூசர் கிடைக்கலன்னு நிறைய மீடியாக்கள்லையும் சோசியல் மீடியாக்கள்லையும் வந்து அஜித் சாருக்கு சம்பள பிரச்சனை. ஸோ இந்த தயாரிப்பாளர் இல்லைங்கிற அந்த தகவல் காட்டுத்தீ மாதிரி போகுது. இதை இதை கேட்ட அஜித் சார் நம்ம ஒரு முடிவு பண்ணலாம்னா, ஆனால் இதுக்கடையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஃபாரினர்ஸ் என்ஆர்ஐ ஃபண்டு கூட ஒருத்தர் வந்து பண்ணிட்டு அமௌண்ட் என்ன காப்பியோ நான் ஃபர்ஸ்ட் காப்பி இதில் தர்றேன், உங்கள் ரெமினேஷன் எல்லாமே இல்லாமல் நீங்கள் படம் பண்ணுங்க, வர ப்ராஃபிட்டில் பண்ணிக்கலாமோ அதுக்கு கூட அஜித் சார் ஓகே சொன்னதாக ஒரு தகவல் இருக்கு. ஸோ என்ஆர்ஐ பார்ட்டி உட்கார வச்சுட்டு இவருடைய தலைமையில் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் அதுவும் கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு கடைசியில். அப்போ என்ன தான் பண்ணலாங்கும் போது அவர் வழியில் நம்மளே படம். ஏன்னா 180 crores வரைக்கும் தான் பிஸ்னஸ் இருக்குங்கிற அது வந்து கன்ஃபார்மான ஒரு தகவல் வந்துருச்சு அஜித் சார். அப்போது நம்ம சொந்த படம் பண்ணோம்னா அது வந்து பட்ஜெட்டில் வேணும் போட்டுக்கலாம், ஒரு சம்பளத்தை நோட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் வெளியில் ஒன்று யாரும் தெரியப்படுறதில்ல பெருசாக. அதை நோக்கி தான் அந்த கதைக்கு யார் யார் வேணும் தான் மோகன்லால் வந்து உள்ள என்ட்ரி ஆகிறார். அப்போ மோகன்லால் வந்து அஜித் கூடயே வரக்கூடிய ஒரு கேரக்டர், பட் பவர்ஃபுல் ரோல் அது. அப்போ அவர் 25 crores வரைக்குமே சம்பளம் வந்து கேட்கப்பட்ட விஷயம். அப்போ 25 crores வரைக்கும்னா பட்ஜெட் இருக்குது. பிஸ்னஸ் என்ன இருக்கும்போது 250 crores இருந்தது வந்து அப்படியே 180 வரைக்கும் வந்துருச்சு. 190 வரைக்கும் மேக்ஸிமம் போகிறது மாதிரி இருக்குது. அப்போ இதுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னா 25 crores மோகன்லாலுக்கு போனோம்னா அப்போ நமக்கு வந்து மற்ற டெக்னீஷியன், ஆர்டிஸ்ட்டு, ஹீரோயின், ஷூட்டிங் டேஸ் அது எவ்வளோ நாள் போகணும்னு தெரியாது. அது 60 நாள் போகுமா 100 நாள் போகுமான்னு தெரியல. அது ஒரு விஷயம். அப்போ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கோடிக்கு மேலே வர்றது மாதிரி இருக்குது. அப்போ அஜித் சாரோட சம்பளம் ஒன்று இருக்குது. இப்போ வந்து எடுக்கலை, ஆனால் பட்ஜெட்டில் போடுறாங்க. அப்போ ஒன்றும் சரி மோகன்லால் சார் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர் டிசைட் பண்ணுறாங்க. அவரும் ஓகே நீங்கள் சம்பளத்துக்கு ஓகேனா இல்லைன்னா பார்க்கலான்ட்டு அவரும் போயிட்டார். ஏன்னா இப்போது இங்கே கேரளாவில் மம்முட்டி மோகன்லால் தான் சூப்பர் ஸ்டார். பட் அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து அவருக்கு அதிகபட்ச சம்பளம் ஒரு 20 கோடி வரைக்கும் தான் வருது, 15-20 கோடி தான். பட் அது வந்து சின்ன இண்டஸ்ட்ரி அது. பட் அதுவே பெரிய அமௌண்ட் ஆகி. பட் இங்கே பண்ணும்போது பேன் இண்டியா ஃபிலிமாக பண்ணுவீங்க, பிஸ்னஸ் அதிக லெவலில் இருக்குன்னு சொல்லி அவர் அந்த அமௌண்ட் கேட்கப்பட்டது. அவர் சம்பள பிரச்சனையில் மோகன்லால் சார் இப்போ இல்லை. இப்போ தான் நம்ம ஒரு ஹீரோ எந்த அளவுக்கு சம்பளம் கேட்டால் தயாரிப்பாளர்களுக்கு அந்த வழி இருக்குங்கிறது இப்போ தான் இந்த பட்ஜெட்டை போட்டு தயாரிக்கும் போது தான் சில விஷயங்கள் தெரிய வரும். இந்த மோகன்லாலுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சத்யராஜ் தான் அந்த ரோலில் பண்ணுறது மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே சத்யராஜ் வந்து நிறைய விஜய் அவர்கள் வந்து ரொம்ப விமர்சனம் பண்ண விஷயங்கள் நிறைய இருக்கு. முதலமைச்சர் பிறகு வந்து அவர் பேசுறதுலாம் ரொம்ப மோசமாக இருந்தது. அது அஜித் சாருடைய நாலேஜுக்கு போயிடுச்சு. என்னதான் இங்கே சினிமாவில் விஜய் அவர்கள் அஜித் போட்டி இருந்தால் கூட நிஜத்தில் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வேறு. இப்போ சத்யராஜ் அது பேசுறது வந்து அஜித் சாருக்கு உடன்பாடு இல்லாதனால சத்யராஜ் வேணாங்கிற முடிவுக்கு எடுத்தாங்க. அப்புறம் தான் மோகன்லால் வந்தார். இப்போ மோகன் சம்பள பிரச்சனை இல்லை. இப்போ அந்த கேரக்டர் யார் பண்ண போகிறான்னு தெரியல. பவர்ஃபுல் ரோல், ஒரு மெயின் ஆர்டிஸ்ட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது என்ன பண்ணலாமோ தான் டக்குன்னு சரின்னு சொல்லி ஒய்ஃபில் ஷாலினி பேர்லேயே வந்து ஓன் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது நிறையா தவிர நம்மளும் பேசியிருக்கோம். அஜித் சார் கடைசியாக ஓன் படம் தான் பண்ண போகிறாங்க, அவருடைய தயாரிப்புலங்கிறது சொல்லுங்கள். இப்போ கிட்டத்தட்ட அதான் நிறைவேறிச்சு. டேர் டெவில் அப்படிங்கிறத டைட்டில் வச்சுருக்காங்க. இது வேண்டிய வேலைகள்லாம் ஆரம்பிச்சாச்சு. இப்போது ஆர்டிஸ்ட் யார் யாருங்கிற அந்த வேலைகள் போயிட்டுருக்கு. டெக்னீஷியன் அதர் டெக்னீஷியன் வருது. ஸோ மோஸ்ட்லி இது வந்து நெக்ஸ்ட் செப்டம்பர் அக்டோபருக்குள்ளே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு வேலைகள் இருக்குது. நெக்ஸ்ட் இயர் படம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று போய்கிட்டு இருக்கு. இதுதான் இப்போதைக்கு உள்ள தல ரசிகர்களுக்கு நம்ம தரக்கூடிய பப்ளிக் நேர்களுக்கும் நம்ம அப்டேட். இது தவிர அவர் இந்த கார் ரேஸில் ஃபார்முலா 1 இங்கிலீஷ் படம் மாதிரி நம்ம ஒரு படம் ஒன்று ரொம்ப ஆசை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அஜித் அவர்கள் வந்து சொந்தமாக தயாரிக்கணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து டேர் டெவில்னு இப்போ வந்து அந்த படங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இது ஏன் தயாரிப்பாளர்கள் வந்து சம்பளத்துக்கு உள்ளே வரல அப்படின்னா, இந்த ஓடிடி ரைட்ஸு அது பிஸ்னஸ்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருந்தது முன்னே. சேட்டலைட்டு ப்ளஸ் ஓடிடி அப்படிங்கிறது. இதில் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா எஸ்.எஸ். ராஜமௌலி இருக்கிற மகேஷ் பாபு பண்ணக்கூடிய வாரணாசின்னு ஒரு படம், கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தயாரிக்கக்கூடிய ஒரு படம் வந்து நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆகுது. இப்போ அது ஓடிடி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 600-700 கோடிக்கு மேலே ஒரு பிஸ்னஸ் ஆகுங்கிற மாதிரி ஒரு கணக்கு பண்ணி வச்சுருந்தாங்க. பட் ஆனால் இல்லை, ஒரு 230-40 கோடி வரைக்கும் தான் பிஸ்னஸ் ப்ளஸ் பண்ணுறதா ஒரு தகவல். அப்போ அப்படியே எதிர்பார்த்ததை விட கிட்டத்தட்ட ஒரு 1/3 தான் பிஸ்னஸாக இருக்கும்போது அவங்க ரொம்ப ஆஃப் ஆனாங்க. அப்போ இங்கேயும் வந்து ஓடிடி ரைட்ஸ் தான் முன்ன வந்து கண்ணை முடிட்டு வாங்கின விஷயங்கள் நிறைய இருந்தது. ஆனால் சில படங்களுடைய தோல்வி இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தோம்னா ஓடிடியில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது. இவ்வளோதான். இல்லைன்னா நீங்கள் தியேட்டர் ரிலீஸ் பண்ணுங்கள், படத்தினுடைய ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு ஹிட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஓடிடி வாங்கலாம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளேயும் போனாங்க அவங்க. இப்போ சேட்டலைட்டு அதே மாதிரி தான் போச்சு. இப்போ மிகப்பெரிய அளவில் இருந்த பிஸ்னஸ் வந்து இந்த சூழ்நிலை ஓடிடி அவர்கள் இறங்குனதுனால இதனுடைய அந்த பிஸ்னஸ் வியூ வந்து கொஞ்சம் கம்மியாகுது. தயாரிப்பாளர்கள் அங்கே தான் யோசிக்க ஆரம்பித்தாங்க. அதனால தான் அவர் கேட்ட 180, 165 வரைக்கும் தர முடியாத சூழ்நிலைக்கு போச்சு. அதை ஸோ மெயின் ரீசன் ஓடிடி சேட்டலைட் அப்படிங்கிற அந்த பிஸ்னஸ் வந்து டோட்டலாக டவுன் ஆனதுனால
அவளை பார்த்துட்டு பண்ணிக்குவோம் அப்படின்ட்டாங்க. அவன் முன்னாடியே இவங்க பட்ஜெட் போட்டு ஹீரோ படம் தரதா இருந்தால் இந்த ஓடிடி சேட்டலைட்டை வச்சு தான் ஒரு கனெக்ட் பண்ணி பண்ணுவாங்க. இப்போ அது இல்லை அப்படிங்கும்போது வந்து கம்மியாகும் போது யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதனுடைய விளைவு தான் தயாரிப்பாளர்கள் வந்து அந்த ரெமினேஷன் குறைக்க பார்த்தது. பட் அதுக்கு அஜித் சார் உடன்பாடுனால தான் இப்போ அவங்களோட ஒய்ஃப் பேரில் படம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. டேர் டெவில் சொல்லி ஓன் பேனர் அது ஆரம்பிக்க போகிற தகவல் சொல்லியிருக்கேன். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கு. அந்த ஃபார்முலா 1 அப்படிங்கிற அந்த ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி ஒரு படம்ன்றது அவருடைய நீண்ட நாள் ஆசை. ஆனால் இப்போ இதுக்கே தயாரிப்பாளர்கள் போது அதுக்கு கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. நான் கார் ரேஸில் ஒரு 3-4 குட்டிக்கர் நடிச்சதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பார்த்து ப்ரொடியூசர்ஸ்லாம் கொஞ்சம் மைண்ட் ஆஃப் ஆச்சு அவங்களுக்கு. ஏன்னா அதில் ஒரு 10 நாள் தருவேன், இதில் ஒரு 10 நாள் தருவேன் அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சு அவங்களுக்கு. அதில் வந்து உடன்பாடு இல்லை. பட் அதே இது என்னன்னா அங்கே டக்குன்னு துபாய் கார் ரேஸில் இருக்கும்போது தான் இங்கே இருக்கிற டைரக்டர் விஜய் அவர்களையும் விஷ்ணுவர்தன் அண்ட் சிறுத்தேஸ்வா 3 பேரை வர வச்சு அங்கே வந்து அப்பைக்கப்ப ஷூட் பண்ணி அங்கேயே ஸ்பாட் எடிட் பண்ணி ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் மாதிரி ரெடி பண்ணாங்க. ஸோ ஆக்சுவலாக அது பார்த்தோம்னா ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி தான் விஜய் அவர் வந்து ரெடி பண்ணாங்க. அங்கேயே ஸ்பாட்டில் டைலாக்லாம் எழுந்தது. விஜய் சார் சில டேட் கொடுத்து அந்த சில ஷார்ட்ஸ்லாம் எடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே பண்ணுறது மாதிரியான 2.5 ஹவர்ஸ் கிட்ட வருது மாதிரி ஒரு தகவல் வருது. கிளாடியேட்டர் அப்படிங்கிற டைட்டில் வச்சு. பட் அது ஃபீச்சர் ஃபிலிமாவே கன்வெர்ட் பண்ணிட்டு அதை ரிலீஸ் பண்ணலாங்கிற ஐடியாவும் பண்ணி தான் இப்போ May 1 ரிலீஸ் ஆக வேண்டிய படத்தையே வந்து இப்போ தள்ளி வச்சிருக்காங்க. இப்போ இந்த டேர் டெவில் ஆரம்பிக்கும் போது அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படிதான் செய்தி வருது. ஸோ அது ஒரு பக்கம். இதுக்கடையில் பார்த்தா அவருடைய நெருங்கிய நண்பரான சிறுத்தை சிவா. ஏன்னா அந்த AK-64 பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா AK-65க்கு உள்ள அந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே அவர் ரெடி பண்ணுறாரு. ஆல்ரெடி சொல்லப்பட்ட ஒரு கதை அது. அஜித் அவர்களும் சிறுத்தை சிவா எந்த அளவுக்கு நெருங்கிய நண்பர்கள் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அஜித் சார் கேட்பாரு. சிறுத்தை சிவா கேட்கறதுனா அஜித் சார்ட்ட கேட்பாரு. அப்படி ஒரு நெருங்கிய நட்பு. நைட்டு 2 மணிக்கு போட்டிங்கன்னா கூட ஃபோனை போட்டு அடிச்சு கார் எடுத்துட்டு நேராக மெரினா பீச்சு மவுண்டன்லாம் சுத்தக்கூடியவங்க 2 பேருமே. ஸோ அப்படி பண்ணும்போது தான் ஒரு படம் அடுத்த படம் ஒன்று கொடுக்கலாம். ஏன்னா அவரு எதிர்பார்த்த அந்த கங்குவா படமும் பெரிய அளவில் போகலைங்கிறதுனால ரொம்ப அப்செட் ஆனார். அஜித் சார் அப்போ தான் சொன்னார், கவலைப்படாத சிவா, அடுத்த படம் வந்தா நீ பண்ணு, இல்லைன்னா ஆதிக்கிட்ட சொல்லியிருக்கேன், ஆதிக்கு முடிஞ்சோன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னாரு. ஏன்னா இவர் அஜித் சார் சொல்ல மாட்டார், சொன்னால் அந்த வாக்கு நிவர்த்தி பண்ணார். அதுக்காக தான் மைத்திரி மூவிஸ் பண்ண அடுத்த படத்தையே தெலுங்கு ரெடி சொல்லும்போது வேணான்னு சொல்லிட்டு பாதிக்காக வெயிட் பண்ணார். அதுவும் மிகப்பெரிய ஒரு ரீசன். இப்போ சிறுத்தை சிவா வெயிட் பண்ணார். இப்போ கிட்டத்தட்ட இந்த AK-64 ஆதிக்கு முடிஞ்சோன்னு AK-65 வந்து சிறுத்தை சிவாவும் அஜித்தும் பண்ணுறது மேலே ஒரு தகவல் வந்திருக்கு. அது ரொம்ப அருமையான ஒரு கதை. எப்படி வீரம் வேதாளம் விவேகம் விசுவாசம் கொடுத்தாரோ வீரம் வேதாளத்தெல்லாம் விட ஒரு அருமையான ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணியிருக்காரு. சிறுத்தை எந்த அளவுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. ஒரு சென்டிமெண்ட், ஆக்ஷன், ஹியூமர் எல்லாமே இருந்தது. டோட்டலாக ஒரு மிக்சடாக ஒரு கதை சொல்லும்போது அஜித் சாருக்கு அந்த படம் ரொம்ப அந்த கதை பிடிச்சிருந்தது. ஓகே நம்ம பண்ணலாம் போது சன் பிக்சர்ஸ் நெட்வொர்க் பண்ணுறது மாதிரி ஒரு தகவல். ஏன்னா சன் பிக்சர்ஸில் வந்து அஜித் சார் வரைக்கும் படமே பண்ணலை. அப்போது அது பண்ணலாங்கும் போது தான் கொஞ்சம் அவங்க அடுத்து இப்போ DC ஒரு சூப்பர் டூப்பர் ஆனதுனால அதே சேம் லோகேஷ் கனகராஜை வச்சும் அருண் மாத்தேஷ் வச்சு அடுத்த படத்துக்கு போகிறாங்க இமிடியட்டாக. இப்போ இந்த கேப்பில் யார் பண்ணலாம் போது தான் இப்போதைக்கு வந்த தகவல்கள் ஐஸ்வரி கணேஷ் அவர்கள்கிட்ட அஜித் ஹீரோ, சிறுத்தை சிவா டைரக்ஷன், ஐஸ்வரி கணேஷுடைய கம்பெனி வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் தயாரிக்கலாங்கிற ஒரு முடிவு எடுக்கப்பட்ட அந்த ஒரு ப்ராசஸ் ஒன்று போய்கிட்டு இருக்கு இப்போ இது. ஸோ நேரில் நம்ம நிறைய அப்டேட் வேணும்னு கேட்டீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்த செய்தியில் பப்ளிக் நேயர்களுக்காக நம்ம ஒரு அப்டேட் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த AK-64 அந்த படம் டேர் டெவில் முடிஞ்ச உடனே சிறுத்தை சிவா அண்ட் அஜித்துடைய அந்த தயாரிப்பாக போது அது ஒரு அருமையான ஒரு கதையாக நான் கேள்விப்பட்டேன். இது ஒரு புறம் இருக்க. ஓகே சார், இப்போ அஜித் குறித்து நிறைய அப்டேட்லாம் கொடுத்துருந்தீங்க. அடுத்தடுத்து இந்த படத்தில் வந்து யார் ஜாயின் பண்ண போகிறா, ஆதிக் கூட யார் ஜாயின் பண்ண போகிறா, ஆதிக் படத்தில் யாரெல்லாம் பண்ண போகிறாங்க சார்? இல்லை ஏற்கனவே அவங்க வந்து இப்போ மோகனால கமிட் பண்ணுறதுனால இல்லைங்கிறனால அந்த ஒரு பெரிய ஒரு டென்ஷன் ஆயிருக்கு. இப்போ அந்த பவர்ஃபுல் ரோல் அது அஜித் சார் கூட வரக்கூடிய கேரக்டர் ஒரு நண்பன் கேரக்டர் மாதிரி ஒரு தகவல் வந்தது. பட் அது மேஜராக யார் பண்ணலாங்கிற ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஹீரோயின் இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் போய்கிட்டு இருக்கு. லொக்கேஷன்ஸ் எங்கே போகலாம் ஏது வரலாங்கிற அந்த ஒரு சார்ட். ஏன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் கிட்டத்தட்ட முடிச்சுட்டார் ஆதிக்க ரவிச்சந்திரன். பட் இந்த இது கொஞ்சம் வந்ததுனால கொஞ்சம் இப்போ அது சம்மந்தமான விஷயங்கள் வந்து அஜித் சாரோட ஃபுல்லாக டிஸ்கஷன் இருக்காரு. யாருங்கிறத தகவல் நமக்கு 2-3 நாளில் வந்துடும். ஸோ எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க, எப்போ ரிலீஸ் அப்படின்னா மோஸ்ட்லி நெக்ஸ்ட் இயர் May 1 ரிலீஸ் பண்ணலாம் அஜித் சாரோட பர்த்டேக்கு அப்படின்னா இருக்கிற ஒரு தகவலும் வந்திருக்கு. இப்போ அடிஷனல் வரக்கூடிய தகவலில் இப்போ பப்ளிக் ஸோ நம்மளுடைய நேரில் நிறைய கேட்டதுனால இப்போ நம்ம டக்குன்னு அந்த 3 படத்தினுடைய விஷயத்த சொல்லியிருக்கிறோம். அடுத்த செய்தியில் வரும்போது நம்ம இம்மிடியட்டாக குட் பேடுகளுக்கு எந்தெந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு கரண்ட் டேட் அப்பப்போ வரக்கூடிய செய்திகளை சொன்னோமோ அதே மாதிரி டேர் டெவில் படத்தையும் சரி சிறுத்தை சிவா படத்தையும் சரி அது நேரில் நம்ம சொல்லலாம் சார். ஓகே சார், கமெண்ட் செக்ஷனில் அவங்களே வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.